திருமங்கலம் நகராட்சி எல்லைக்குட்பட்ட கொடிமர தெருவில் நடந்து சென்ற சிறுவனை தெருநாய் ஒன்று கடித்து குதறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சிவக்குமாரிடம் கேட்கலாம். சிவக்குமார், அந்த சிறுவனுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படுகிறதா? என்ன நடந்தது? நிச்சயமா சிவராணி, அதாவது மதுரை மாவட்டம் திருமங்கலம் நகராட்சிக்கு உட்பட்ட 27 வார்டுகளில் ஒவ்வொரு தெருக்களிலுமே 10க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் தினந்தோறும் உலாவி வருகின்றன. இந்த தெருநாய்களானது மக்களை அச்சுறுத்தி வரும் நிலையில் இந்த தெருநாய்களை பிடிக்க நகராட்சிக்கு பகுதி மக்கள் பலமுறை கோரிக்கை கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நிலையில் நேற்று திருமங்கலம் 17 வார்டுக்குட்பட்ட கொடிமர தெருவில் ஒரு சிறுவன் தெருவில் நடந்து சென்ற போது அவ்வழியாக வந்த தெருநாய் திடீரென சிறுவன் மேல் பாய்ந்து அவனை கடித்து குதறியது. இச்சம்பவத்தை கண்ட அப்பகுதி மக்கள் விரைந்து நாயை விரட்டினர். இதே நாயானது அருகில் உள்ள உத்தண்டன் தெரு, காமாட்சியம்மன் கோயில் தெரு, சின்னக்கடை வீதி உள்ளிட்ட தெருக்களில் 10க்கும் மேற்பட்டதை கடித்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுவனை பெற்றோர்கள் உடனடியாக திருமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளித்தனர். இந்த நிலையில் கடந்த 3 மாதத்தில் மட்டும் திருமங்கலம் பகுதியில் 500க்கும் மேற்பட்டோரை தெருநாய்கள் கடித்த சம்பவம் இப்பகுதி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பந்தப்பட்ட நகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து தெருநாய்களை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர். அந்த சிறுவனை நாய் கடித்த சம்பவம் தொடர்பான CCTV காட்சி வெளியாகி தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.